Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 60 reasons not to get fired தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு ரீசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயை டெர்மினேட் பண்ணுற ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா புவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹையர் பண்ணும்போது சில செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனால் வேலை பண்ணும்போது அவங்க புவராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துவோமே. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், குவாலிட்டியாக ஃபீச்சர் டெலிவரி பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிசைன் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதை டெலிவரி பண்ண தெரிஞ்சிருக்கணும், கஸ்டமருடைய ஃபீச்சர்ஸை பிரேக் பண்ணக்கூடாது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தெரியாது, கோட்லேயே பார்த்தீங்கன்னா புவர் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வந்துடுவாங்க. குவரிஸ் சீக்கிள் குவரிஸ் எழுத தெரியாது, அதனால் ஃப்ரண்ட் எண்டில் ரொம்ப லோடு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க புவர் பர்ஃபார்மன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் சில பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய நாள் எடுப்பாங்க. லைக் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு, ஒரு 0 டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 3-4 டேஸாக ஒரே விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி கொலாபரேட்டிவாக ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுடைய நாலேஜ் எப்படி ஷேர் பண்ணுறீங்க, எப்படி மற்றவங்களை அன்பிளாக் பண்ணுறீங்க, ஒரு டீம் பிளேயராக எப்படி இருக்கீங்க, இதையும் நம்ம பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி டீமுக்கு ஹெல்ப் பண்ணி டீமுடைய சக்ஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா இது புவர் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் சொல்லி 1, 2 அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேஜஸ் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு வேலையை செய்யும் போது ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் 1 டே ஒர்க்கை ஒரு 2 ஹவர்ஸில் முடிக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஹை பர்ஃபார்மராக மாறுவோம். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க் யூ. பை பாய்.